ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப சுவையான முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு தான் பார்த்துருக்கோம். ரொம்ப சுவையா இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாவே செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது, எல்லாருக்குமே தெரியும். அதனால வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம முருங்கைக்கீரை பொரிச்சு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு. இப்போ நல்லா அலசிட்டு ஒரு 4 கப் தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். இப்போ 4 கப் தண்ணி விட்டாச்சு, ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. மறுபடியும் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பருப்பு இந்த அளவு வெந்தால் போதும், ரொம்ப கஞ்சி மாதிரி ஆக விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு நாட்டு சின்ன வெங்காயம் 100 கிராம் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை உள்ளே சேர்த்துடலாம். 2 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி, இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக விட்டுடலாம். நல்லா வேகட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். ஒரு மூடி தேங்காயில் பாதி மூடி தேங்காய், 2 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், கொஞ்சம் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. பொரிச்ச குழம்புக்கு இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. பொரிச்ச குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கணும். முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன். நல்லா இது கொதி வரட்டும். நல்லா இந்த முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நல்லா தேங்காய் போட்டு நல்லா கொதி வந்துட்டு, இப்போ ஒரு 3 கைப்பிடி, நல்லா 3 கைக்கு அடங்குற மாதிரி முருங்கைக்கீரை எடுத்து உருவி அலசி வச்சுருக்கோம். நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக எந்த கீரை வேணாலும் எடுத்து சமைச்சிக்கலாம். எந்த கீரையில் செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ இது உள்ள சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நிறைய பேர் முருங்கைக்கீரை வெந்ததுக்கப்புறம் தேங்காய்லாம் போடுவாங்க. அப்போ இந்த கீரையோட கலர் மாறி போயிடும். முருங்கைக்கீரை கலர் மாறாமல் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம புளியெல்லாம் இதில் சேர்க்கலை, சாம்பாருக்கு தான் நம்ம புளியெல்லாம் சேர்ப்போம். அதனால் பொரிச்ச குழம்புக்கு தக்காளி மட்டும்தான். உங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் நல்ல ஒரு பழுத்த தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போடுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் மணத்த தக்காளி தேங்காய் பால் சூப் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள். ரொம்ப நல்லது அது உடம்புக்கு. முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது. பாருங்கள், கீரை போட்டு நல்லா கொதி வந்துட்டு அந்த கீரையோட கலர் மாறலை, நல்லா கீரை நல்லா வெந்து வந்துட்டு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளித்து கொட்டிடலாம். இப்போ தாளிப்பு கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது இப்போ நல்லா வெடித்து வரட்டும். இப்போ நல்லா கடுகு வெடிச்சிட்டு இப்போ நல்லா 2 மிளகாய் கீரை வச்சுக்கலாம். வரமிளகாய் கீரை போட்டு கொஞ்சமாக வெங்காயம் நைஸாக அரிஞ்சு எடுத்துருக்கோம், அதையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் தொடக்க வதக்குங்க. பொரிச்ச குழம்புக்கு நல்லா வாசமாக இருக்கும். சில பேர் வடகம் போட்டு தாளிச்சுப்பாங்க. வடகம் வாசனை பிடிக்கிறவங்க வடகம் கூட போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை குழம்புல எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா கொட்டி நல்லா கலந்து விட்டு வச்சிடலாம்.
பாருங்கள், நம்ம முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு எவ்வளோ சூப்பராக மணக்க ரெடி ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. எல்லாருமே சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடையாவது கண்டிப்பாக சாப்பிட்ணும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழம்பு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.